நண்பர்களே, ஒரே தடவை 35,000 ரூபாய் முதலீடு செய்தா அது 10 வருடத்துல 2 லட்சம் ரூபாய் ஆகலாம். 15 வருடத்துல 4.7 லட்சம் ரூபாய் ஆகலாம். 35 வருடத்துல 1,50 கோடி ரூபாய் ஆகலாம். இது கம்பவுண்டிங் மாயை. இன்றைய இந்த வீடியோல எஸ்பிஐயோட ஒரு சூப்பர் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பார்க்க போறோம். இதுல மந்த்லி எஸ்ஐபி டென்ஷன் இல்ல. ஒரே தடவை முதலீடு பண்ணிட்டு கம்பவுண்டிங் உங்களுக்காக வேலை செய்யட்டும். ஆனா உங்களுக்குள் கேள்வி வரும், இது எந்த எஸ்பிஐ ஃபண்ட்? இதுல ரிஸ்க் அதிகமா? பிகினர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாமா? எஸ்ஐபி பெட்டரா லம்சம் பெட்டரா? இந்த எல்லா கன்ஃபியூஷனுக்கும் இன்று கிளியர் ஆன்சர் தர்றேன். நண்பர்களே, எஸ்பிஐ ஒரு சாதாரண கம்பெனி இல்ல. இது இந்தியாவின் நம்பர் 1 மியூச்சுவல் ஃபண்ட் பிராண்ட். இன்றைக்கு எஸ்பிஐ கிட்ட 12 லட்சம் கோடிக்கு மேல் ஏயுஎம் இருக்கு. அதாவது லட்சக்கணக்கான முதலீட்டாளர்கள் எஸ்பிஐ ஃபண்ட்ல ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. நாம் பேசப்போற ஃபண்ட் பெயர் எஸ்பிஐ மேக்னம் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth பிளான். இதோட ஃபண்ட் சைஸ் சுமார் 23,360 கோடி ரூபாய். அதனால இது மிட் கேப் கேட்டகரியில ஒரு ஸ்ட்ராங் ஃபண்ட். நீங்க லாங் டேர்ம் வெல்த் பில்ட் பண்ண நினைச்சா இந்த வீடியோ எண்ட் வரை பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க. கமெண்ட்ல சொல்லுங்க, நீங்க எஸ்ஐபி பர்சனா லம்சம் பர்சனா? சரி, தொடங்கலாம். இந்த ஃபண்ட் என்ஏவி 261.26 ரூபாய். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 100.84%. எக்ஸிட் லோட் 100.25%. ஃபண்ட் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு ட்ரஸ்டபிள் ஆகும். இந்த ஃபண்ட் நிஃப்டி மிட் 150 டிஆர்ஐயை ஃபாலோ செய்கிறது. ஆனா கவனம், இது வெரி ஹை ரிஸ்க் கேட்டகரி. அதனால் இன்வெஸ்ட் செய்வதற்கு முன் ரிசர்ச் அவசியம். நண்பர்களே, இப்ப முக்கியமான விஷயம், இந்த ஃபண்ட்ல நீங்கள் எப்படி முதலீடு செய்யலாம்? இதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் 1 எஸ்ஐபி. நீங்க எஸ்ஐபி மூலம் இன்வெஸ்ட் பண்ண நினைச்சா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 500 ரூபாய் தான். ஆப்ஷன் 2 லம்சம். ஒரே தடவை லம்சம் போடணும்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 5,000 ரூபாய். இதுல மேக்ஸிமம் லிமிட் கிடையாது. நீங்க விரும்பின அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்ப நண்பர்களே, மிகப்பெரிய கன்ஃபியூஷன் என்ன தெரியுமா? எஸ்ஐபி பெட்டரா லம்சம் பெட்டரா? பல பிகினர்ஸ் இதுல தான் ஸ்டக் ஆகுறாங்க. அதனால சூப்பர் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். 1. எஸ்ஐபி என்றால் என்ன? எஸ்ஐபி ஈக்குவல் டு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதுல நீங்க மாதம் மாதம் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. மார்க்கெட் மேலே போனாலும் கீழே வந்தாலும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் தொடரும். இதோட பிக்கெஸ்ட் பெனிஃபிட், மார்க்கெட் டைமிங் ஸ்ட்ரெஸ் இல்ல. மார்க்கெட் டவுன் இருந்தா அதிக யூனிட்ஸ் கிடைக்கும். மார்க்கெட் அப் இருந்தா குறை யூனிட்ஸ் கிடைக்கும். ஆனா லாங் டேர்ம்ல இது பேலன்ஸ் ஆகிடும். இதைத்தான் ருபி காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்றாங்க. அதனால எஸ்ஐபி பிகினர்ஸ்க்கு சேஃபஸ்ட் பிளஸ் டிசிப்ளின் வழி. 2. லம்சம் என்றால் என்ன? லம்சம்ல நீங்க ஒரே தடவை பெரிய தொகை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இதுல ரிட்டர்ன் அதிகமா வர்றது எப்போ? மார்க்கெட் ஆல்ரெடி டவுன் இருக்கும்போது. அதனால லம்சம் பெஸ்ட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இன்வெஸ்டர்ஸ், பேஷன்ஸ் உள்ளவர்கள், வாலடைலிட்டி ஹேண்டில் பண்ண முடிபவர்கள். சிம்பிள் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட 5 லட்சம் ரூபாய் இருக்கு. நீங்க மார்க்கெட் டாப்ல ஒரே நாளில் போட்டீங்கன்னா ஷார்ட் டேர்ம் லாஸ் வரலாம். ஆனா அதையே எஸ்ஐபியா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இம்பாக்ட் குறையும். இதனால லெசன், எஸ்ஐபி ஆல்வேஸ் பெஸ்ட்னு இல்ல, லம்சம் ஆல்வேஸ் ராங்னு இல்ல. இரண்டும் சிச்சுவேஷன் பொறுத்தது. நீங்க ரெகுலர் சேலரி பர்சனா இருந்தா எஸ்ஐபி பெஸ்ட் ஆப்ஷன். உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கேஷ் ரெடியா இருந்தா, மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, லாங் டேர்ம் பேஷன்ஸ் இருக்கு, லம்சம் பவர்ஃபுல் ஆப்ஷன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரூத், மியூச்சுவல் ஃபண்ட் சக்சஸ் அமௌண்ட்ல இல்ல, டிசிப்ளின்ல தான் இருக்கு. எஸ்ஐபியாக இருந்தாலும் லம்சமாக இருந்தாலும் லாங் டேர்ம் இன்வெஸ்டடா இருந்தா அதுவே வெல்த் உருவாக்கும் கேம் சேஞ்சர். இப்ப நாம பார்க்க போறதுதான் ரியல் முக்கியமான விஷயம். இந்த ஃபண்ட் தன்னோட பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது? ஏன்னா ஃபண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அது இன்வெஸ்ட் பண்ணிருக்கும் கம்பெனிஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த ஃபண்ட்ல மொத்தம் சுமார் 58 முதல் 59 வரை கம்பெனிகளில் முதலீடு உள்ளது. அதாவது இது ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்ட். ஒரே ஒரு கம்பெனி மேல டிபெண்ட் ஆகாமல் பல செக்டார்ஸ் பிளஸ் பல பிசினஸஸ்ல ஸ்ப்ரெட் ஆக இருக்கிறது. இதுதான் மியூச்சுவல் ஃபண்டின் பிக்கெஸ்ட் சேஃப்டி. டிசம்பர் 2025 டேட்டாவுக்கு ஏற்ப இந்த ஃபண்ட் டாப்பா இன்வெஸ்ட் பண்ணிருக்கும் சில கம்பெனிஸ்: பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் சுமார் 3.7%, டிஎன்டிபி சுமார் 3.64%, சுந்தரம் ஃபைனான்ஸ் சுமார் 3.38%, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபைனான்ஸ் சர்வீசஸ் சுமார் 3.28%. இதோடு ஏஐஏ இன்ஜினியரிங், ஃபெடரல் பேங்க், சைசல், ஸ்ரீ சிமெண்ட் மாதிரி ஸ்ட்ராங் கம்பெனிஸ் கூட இதில் இருக்கின்றன. மேலும் பிஎஃப் ஃபோர்ஜ், பியோக், மேக்ஸ் ஃபைனான்சியல் சர்வீசஸ் மாதிரி growth கம்பெனிஸ் கூட சேர்க்கப்பட்டுள்ளன.
இந்த ஃபண்ட் மெயின்லி மிட் கேப் கம்பெனிஸ்ல தான் ஃபோக்கஸ் செய்கிறது. மிட் கேப் கம்பெனிஸ் என்றால் இப்ப மீடியம் சைஸ்ல இருக்காங்க, ஆனா ஃபியூச்சர்ல ஜெயண்ட்ஸாக மாறக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கிறது. அதனால தான் மிட் கேப் ஃபண்ட்ஸ் லாங் டேர்ம்ல வெல்த் கிரியேஷனுக்கு சூப்பர் பவர்ஃபுல். ஆனா கவனம், ரிஸ்க் கூட இருக்கும். மார்க்கெட் அப் அண்ட் டவுன் அதிகம் இருக்கும். அதனால பேஷன்ஸ் பிளஸ் லாங் டேர்ம் மைண்ட் செட் கம்பல்சரி. இந்த ஃபண்ட் அலோகேஷனை பார்த்தால் ஈக்விட்டியில 96.16%, கேஷ்ல 3.1%, டெட்ல 100.8%. இதனால் ஃபண்ட் முழுக்க growth ஃபோக்கஸாக இருக்கிறது. நண்பர்களே, இப்பதான் முக்கியமான கேள்வி. இந்த ஃபண்ட் தன்னோட பணத்தை கடந்த காலத்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு? இந்த ஃபண்ட் 1 வருடத்தில் 18% ரிட்டர்ன், 3 வருடத்தில் 21% ரிட்டர்ன், 5 வருடத்தில் 17% ரிட்டர்ன், 7 வருடத்தில் 16% ரிட்டர்ன், 10 வருடத்தில் 20% ரிட்டர்ன், சின்ஸ் இன்செப்ஷன் சுமார் 19% ரிட்டர்ன். இதனால் லாங் டேர்ம் கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கிறது. ஆனா நினைவில் வையுங்க, பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபியூச்சர் கேரண்டி இல்ல. ரிட்டர்ன்ஸ் வந்தா டாக்ஸ் கட்டணும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் 12.5%. அதாவது ப்ராஃபிட் 12.25 லட்சம் ரூபாய் மேல போனா. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் 20%. இதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபண்ட் டாப் செக்டார்ஸ்: ஃபினான்ஷியல் செக்டார் 20.51%, கேபிட்டல் கூட்ஸ் 100.91%, மெட்டீரியல் செக்டார் 100.4%, சர்வீஸ் செக்டார் 100.83%. அதாவது பல செக்டார்ஸ்ல பேலன்ஸாக ஸ்ப்ரெட் ஆக இருக்கிறது. நண்பர்களே, இப்பதான் ரியல் ட்விஸ்ட். கால்குலேட்டர்ல போய் SIP வர்சஸ் லம்சம் வெல்த் டிஃபரன்ஸை கணக்கிட்டு பார்ப்போம். இதுதான் வீடியோவோட மோஸ்ட் பவர்ஃபுல் பார்ட். இப்பதான் வீடியோவோட கிளைமேக்ஸ் பார்ட். கால்குலேட்டர்ல போய் SIP வர்சஸ் லம்சம் டிஃபரன்ஸை கிளியரா புரிஞ்சுக்கலாம். நாம் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னை 29% என்று எடுத்துக்கொள்வோம். கவனிங்க, இது எஸ்டிமேட் தான், கேரண்டி இல்லை. 1. SIP கால்குலேஷன்: ஸ்மால் அமௌண்ட் டு பிக் வெல்த். நீங்க மாதம் 100 ரூபாய் SIP இன்வெஸ்ட் பண்ணினா 5 வருடம் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் சுமார் 456 ரூபாய், ஃபைனல் வேல்யூ சுமார் 1056 ரூபாய். 10 வருடம் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 2,38,457 ரூபாய், ஃபைனல் வேல்யூ 3,58,457 ரூபாய். நண்பர்களே, இதுல தான் கம்பவுண்டிங் மேஜிக். சின்ன அமௌண்ட், ஆனா டைம் அதிகமா இருந்தா வெல்த் பெரியதாக மாறும். 20 வருடம் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 24,79,675 ரூபாய், ஃபைனல் வேல்யூ 27,19,675 ரூபாய். நண்பர்களே, ஒரு சாதாரண 100 ரூபாய் SIP கூட லாங் டேர்ம்ல crore வெல்த் உருவாக்கும். இப்ப லம்சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரே தடவை 35,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணினா 5 வருடம் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 48,522 ரூபாய், ஃபைனல் வேல்யூ 83,522 ரூபாய். 10 வருடம் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 1,64,314 ரூபாய், ஃபைனல் வேல்யூ 1,93,314 ரூபாய். 15 வருடம் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 4,40,634 ரூபாய், ஃபைனல் வேல்யூ 4,75,634 ரூபாய். 25 வருடம் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 27,33,583 ரூபாய், ஃபைனல் வேல்யூ 27,88,583 ரூபாய். 30 வருடம் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 64,28,636 ரூபாய், ஃபைனல் வேல்யூ 64,63,636 ரூபாய். 35 வருடம் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 1,53,00,000, ஃபைனல் வேல்யூ 1,54,00,000. இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் கிளியரா தெரியும். மாதம் 100 ரூபாய் SIP ஃபார் 30 இயர்ஸ் ஈக்குவல் டு 1.28 கோடி பாசிபிள். ஒரே தடவை 35,000 ரூபாய் லம்சம் ஃபார் 35 இயர்ஸ் ஈக்குவல் டு 1.54 கோடி பாசிபிள். மியூச்சுவல் ஃபண்ட் சக்சஸ் அமௌண்ட்ல இல்ல, டைம், டிசிப்ளின், பேஷன்ஸ் தான் ரியல் வெல்த் ஃபார்முலா. இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பாஸ்ட் டேட்டா எஸ்டிமேட் அடிப்படையில். ஃபியூச்சர்ல ரிட்டர்ன் குறையலாம், அதிகமாகலாம், கேரண்டி கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மார்க்கெட் ரிஸ்க்கு உட்பட்டது. இன்வெஸ்ட் பண்ண முன்னாடி ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. நண்பர்களே, நீங்க பிகினர்ஸா இருந்தா SIP ஸ்டார்ட் பண்ணுவீங்களா அல்லது எக்ஸ்ட்ரா கேஷ் இருந்தா லம்சம் போடுவீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. SIP ஆர் லம்சம். இந்த ஃபண்டோட டாப் 5 ஸ்டாக்ஸை டீடைலா நெக்ஸ்ட் வீடியோல சொல்ல போறேன். அதனால லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க நண்பர்களே.